ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குரு பரச சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் 2026 என்னைக்கு பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு, கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுப யோகத்தில், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருட அமைப்புப்படி கோச்சாரத்தில், அதாவது இந்த வருடம் உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது வருடம் பிறக்கும்போது குரு உங்களோட ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பயிற்சியாகி 6 மாதம் கழித்து 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு வராரு. 10ல் சனி, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. டிசம்பருக்கு அப்புறம் தான் இந்த கிரக மாற்றம் வருது. மற்றபடி மாதம் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் மாறும். இது அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு. இந்த வாய்ப்பை இந்த வருடம் இந்த சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த வருடத்தை நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா வேறு எந்த வருடத்தையும் அவ்வளோ உங்களுக்கு ஃபேவராகவே இல்லை. ஏன்னா இந்த வருடத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு 100% அக்யூரேட்டான, இப்போ நான் சாரி சார், உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும். ஐயோ ரொம்ப சொதப்புது, சாரி. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகம் இருக்குல்ல, அதில் நீங்கள் பிறந்தப்போ இருந்த கிரக நிலைகள், இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது, கோச்சாரத்தோடைய கிரக நிலைகள், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு 85% கரெக்டாக தான் இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு நல்ல காசு பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. 10ஆம் இடத்துல சனி இருக்கார். 9 கூடிய பாக்கிய அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது என்னென்னா, தொழில் தொடங்குறதுக்கு இது சூப்பரான வருடம். சரி, தொழிலில் நல்லா போகுமா, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ரொம்ப டல்லாக போகுது, காசு பணமே என்னால் எடுக்க முடியல அப்படின்னா கவலையே வேண்டாம். 2ஆம் இடம் தனஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அமைப்பு என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஸு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைப்புகளும் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க என்னென்னா, கொஞ்சம் உத்வேகத்தோடு செயல்பட்டாலே ரொம்ப அற்புதமான பலன்களாக கைக்கு நிற்கும். ஆனால் என்னென்னா, சம்டைம் அலட்சியத்தினாலேயோ அல்லது ஒரு விளையாட்டு மனநிலையினாலேயோ வரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்காமல் அலட்சியப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் எல்லா விஷயங்களையும் ரொம்ப சின்சியராக இருங்க. முக்கியமாக மிருகசீஷ நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வருடத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு கெரியர் செட் ஆக போகுது, ஒரு பிஸ்னஸ் செட் ஆக போகுது. இந்த வருடத்தை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய லெவலில், அதாவது ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது இந்த வருடம் தான். ஏன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். கர்மம்ங்கிறது நம்ம தொழில், எல்லா விஷயத்தையும் குறிக்கக்கூடியது. அதில் சனி உட்காந்துருக்காரு. அதை குரு வேற பார்வையிடுறாரு. அப்போது உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேருந்தே ஆரம்பிக்க போகுது. அப்போது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் தான். குருவோடைய பார்வை இருந்தாலே எல்லா விஷயமும் அனுகூலமாக முடியும். சனி உங்களுக்கு நிறையா இவ்வளோ நாளாக சங்கடங்களை கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த சங்கடங்கள்லாம் கழிஞ்சு உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக மாறும். சனி 7ஆம் இடத்தை பார்க்குது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காசு பணம் இல்லை அப்படின்னா ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க எல்லா விஷயங்களுக்குமே செட் ஆவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் உங்கள் ராசிக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசி புதன். ஸோ புதன் என்னென்னா நல்ல நாலேஜ். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சமாளிக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருந்தாலே அவங்க எல்லா விஷயத்தையும் சாதிச்சிருவாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களையே நீங்கள் உணர்ந்து செயல்படணும். சனியோடைய அமைப்பு இருக்குது, ராகு கேது சரியில்லை, அது சரியில்லைன்னு நினைக்காதீங்க. எல்லா கிரக அமைப்புகளும் நல்லா இருக்குது.
இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைப்ப போடணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கை மேலே பலன்கள். புலம்புறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறாது. அதனால் மிதுன ராசிக்காரங்க அதாவது விரக்தி நிலை அடையாமல் அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். மூவ் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நெகட்டிவ் தாட்டும் வராது, எந்த மனச்சோர்வும் வராதுங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குது. அதனால் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் கூட ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமாக அமைஞ்சிடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இது சூப்பரான டைமு. உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால காசு பணமும் வரும், ப்ரொமோஷனும் கிடைக்கும், உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே இருக்கும். முக்கியமாக பாராட்டு கிடைக்குங்க, ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மீடியா ஃப்ரீ இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸ் ஆகிறது, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறது, ப்ரைம் டைம் அலாட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள். அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் பிரயாணங்கள் இருக்குது, நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ட்ராவல் நிறையா பண்ணுங்கள், அதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. உங்களுக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தனச்சேர்க்கை, திடீர்னு ஒரு நல்ல பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது, அதை டெபாசிட் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, உறுதியாக மாற்றங்கள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், 2ஆம் இடத்துக்கு வரதுனால வாக்கு சித்தி நல்லா கிடைக்கும். அப்போது படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு செல்ஃபாகவே வரும். ஐயோ நம்ம படித்தா தான் நம்மளோட லைஃபே இருக்குது அப்படிங்கக்கூடிய நிலையை உணர்ந்து படிக்கக்கூடிய வருடமாக தான் இது இருக்கும். அதே மாதிரி நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. முக்கியமாக உயர்கல்வி படிக்கிறவங்களாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறது, நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது, நீங்கள் நினச்ச இடத்துல வேலை கிடைக்கிறது, உங்களுக்கு விரும்பிய துறையில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, டெட்டு இந்த மாதிரி எழுதுகிறவங்கலாம் ரொம்ப சின்சியராக படிங்க. ஒரு அட்டம்ப்டில் கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த 4ஆம் இடத்தை பதவி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போது ஒரு பதவியில் போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து யாருனாலையும் அசைக்க முடியாது. ஒரு விஷயம் சனி ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தை யாருமே தட்டி பறிக்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது பதவி ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. அப்போது ஒரு பதவியில் உட்காரணுங்கக்கூடிய அமைப்பு இந்த 2026 உங்களுக்கு இருக்குது. கட்டாயம் இதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய பெரிய பெரிய நிகழ்வுகள் மாற்றங்கள்லாம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த ராகுவோட செவ்வாய் வந்து சேரப்போகுது, 6 கூடிய செவ்வாய் சேரப்போகுது. ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. மருத்துவ செலவு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும், நீங்கள் நல்ல பேராக இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய் போய் சேரும்போது வந்து தேவையில்லாத நண்பர்களோடையோ அல்லது நீங்கள் செய்யாத தவறுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா இந்த 2026 பரிபூரணமாக திருமண பிராப்தம் இருக்குது. சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது. இந்த இதில் வந்து என்னென்னா திருமணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆயுசுக்கும் உங்களுக்கு இதே வாழ்க்கை நிரந்தரமாக நிலைத்து நிற்கும், இந்த அமைப்பு இருக்குது. அதே மாதிரி 5 கூடிய சுக்கிரன் வந்து ராகுவோடு சேரும்போது சில பேருக்கு வந்து என்னென்னா ராகுவோடு சேரும்போது எப்போ அப்படின்னா இந்த பிப்ரவரி டு மார்ச் அந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த காதல் தோல்வி, லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த ராகுவோடு போகும்போது அவங்களுடைய உண்மையான முகம் தெரியலாம், அல்லது அவங்க ஏதாவது ஒரு தப்பு செய்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. முக்கியமாக இந்த மே மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கனால தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்துரும். வாக்குவாதங்கள், இங்கே பாருங்கள், ஒரு நபர் உங்களை ஏமாத்துறாங்கன்னா உங்களோட வாழ தகுதி இல்லாத நபரை நீங்கள் முடிவு செஞ்சு விலகி வர்றது புத்திசாலித்தனம். மிதுன ராசிக்காரங்க உணர்ச்சிகளை அடக்கி புத்திக்கு வேலை கொடுக்கணும், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏன்னா புத்திக்கு அதிபதி தான் புதன். ஸோ அதனால் நீங்கள் எப்போ உங்களுடைய உணர்வுகளை அடக்கணும். உணர்வுகள் எல்லாத்துக்கும் வரும், அது வேறு வழி, வேறு டிபார்ட்மெண்ட்டு.
அழுதுருங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க. கட்டாயம் ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறது இருக்குது. காதல்னால் ஒரு மன வலி, கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். இது எல்லாத்தையும் கடந்து வர பாருங்கள். உங்களுடைய கெரியரில் டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள். மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் இருக்குது, நல்ல அமைப்புகள் இருக்குது. இதை கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் புத்திர பாக்கியம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் குழந்தை இது பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. குருபலமும் இருக்குது. அதனால் சந்தான பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலைக்கு பாதிப்புகள், தந்தையாருடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு கண்டமோ அல்லது மருத்துவ செலவோ அதிகமாக இருக்குது. அதனால் அதையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேரும்போது இந்த மார்ச்லேருந்து மே மாதம் வரைக்கும் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 10ஆம் இடத்துல இருக்கனால உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா எப்போவுமே பிரச்சனை கிடையாது. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் ஆளாகிறதுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, சனி 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குது. ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் அதிகாரிகள் அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே கேஸை கொடுத்து உங்கள் மேலே தான் வழக்கு வரும். அப்புறம் நீங்கள் மாட்டிடுவீங்க. அதனால் லஞ்ச லாவணிகளை தவிர்க்கிறது நல்லது. ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் உயர் அதிகாரிகள் வாய் வழியே சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அதை நீங்கள் எடுத்து அவங்க நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போய் எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருங்க. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருடம் ஏற்கனவே வந்து பதவி ஸ்தானத்தை சனி பார்த்துட்ருக்காரு. அதனால் அதில் ஏதாவது பனிஷ்மெண்ட் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து லீவ் போட்டுட்டு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. இல்லைன்னா வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. வேலையை தக்க வச்சுக்கணுன்னா இந்த விஷயங்களை பண்ணிடுங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குங்க. அமைப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது, ஒரு நைட்டில் வந்து வைரல் ஆகிறது, அதே மாதிரி நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கிறது, விருதுகள் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்து இந்த ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது, 5 லட்சத்தை செலவு பண்ணி 5 கோடி எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப டைம் பேடாக இருக்குது. ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா சனி 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து உங்களோட பதவியை தட்டி பறிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்க. அதனால் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் வந்து ரொம்ப ஃபேவராலாம் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது பூஜை பரிகாரங்கள் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமும் ஜாதகத்துலேயும் சரி, கோச்சார நிலையும் சரி, சரியில்லாத அமைப்புகள் இருக்குது அப்படின்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள், யாகங்கள், வேள்விகள், பிரார்த்தனைகள் இது எல்லாமே பண்ணாதான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா அதுக்குண்டான தண்டனை உறுதியாக கிடைக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருங்க. முக்கியமாக பேசக்கூடிய வார்த்தைகள் மீடியாலாம் போய் பேசுகிறீங்க அப்படின்னா அதெல்லாமே ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரோலாக ஆயிடுவீங்க. அதே மாதிரி உங்களை வச்சு மீமெல்லாம் க்ரியேட் பண்ணி அசிங்கமாக மீம் க்ரியேட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு எப்படியாவது வந்து கட்சியிலேருந்து இறக்கிடணும், அந்த பதவிக்கு வேறு யாராவது வரணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்கள் கூட இருக்கவங்களே அதை செயல்படுத்துவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மிதுன ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா 5 செகண்டில் உங்களோட பதவிகள் போயிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. புதுசாக நிறைய சொத்துக்கள் வாங்குறது, அதே மாதிரி இடத்த விற்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த இடத்த விற்று வேறு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுறது, வேறு ஃப்ளாட் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதலான முயற்சிகள் போட்டாலே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஏற்கனவே இருந்த பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. புதிய முயற்சிகளை பண்ணி புது புது விஷயங்களை செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறது, நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் ஒரு இடத்த பிடிக்கிறது, பெரிய சாதனையாளர் ஆகிறது,
இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. மிதுன ராசிக்கு பொதுவாகவே இந்த 2026ஆம் ஆண்டு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். காசு பண சேர்க்கையும் இருக்குது, உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, வருடப்பிறப்பு 2026 பிறக்கவிருக்கிறது அல்லவா. இந்த 2026 மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் இந்த வருஷம் 2026 பிறக்கிறது. அப்படி ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, மிதுன ராசி புதனுடைய ஆதிக்கம். எல்லார்த்துக்கிட்டையுமே பேசி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி எந்த வழியில போகணும் எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஜாதகம் தான் மிதுன ராசி. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு தலை பூரா மூளை. அப்போ தலை பூரா மூளையாக இருந்து அவங்க இந்த 4 டைரக்ஷன்லையுமே எல்லாத்துக்குமே அறிவு சொல்லி அவங்களை பிழைக்க வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தனக்குன்னு எதுவுமே சம்பாதிக்கல, தனக்குன்னு ஏதாவது முயற்சி பண்ணினாலும் நடக்கல, ஓடி ஓடி பாடுபட்டாலும் தனக்கு எந்த பிராயச்சித்தமும் கிடைக்கல. என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மிதுன ராசி தான். இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஆப்பட்டது எனக்கு தெரிய 10-11 வருட காலங்கள் கஷ்டம், பிரச்சனை, சோதனை, அடுத்தவங்களை நம்பி நான் ஏமாந்து போனேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மக்களால் சந்தோஷம் இல்லை, இதை மட்டும்தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வருடம் இந்த 2026 குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். 12 வருடம் கழித்து அந்த குரு பகவான் இவங்களுக்கு தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைகிறார். இது அற்புதமான யோகங்க. நீங்களே எதிர்பார்க்காத அரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் மிதுன ராசிக்காரருக்கு கண்டிப்பாக நடக்கவிருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களால் நம்ப முடியல, கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. ஆனா இது வந்து செயல்ல எல்லாமே நடக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப ஓஞ்சு போய் சலிச்சு போய் வேலை தேடி இருந்த வேலையை விட்டுட்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி இல்லாமல் அப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த பீரியடில் உங்களை தேடி வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஒரு இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை, நீங்க வேலை செய்யறத பத்தி அவங்க பெருமைப்படவே இல்லை, பாராட்டவே இல்லை, நம்ம பாஸ் நம்மளை கண்டுக்கவே இல்லை, நம்ம சூப்பர்வைசர் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினைத்திருந்தாலும் அவங்களே இந்த பீரியட்ல இந்த பையன் பாருப்ப நல்ல வேலை செய்யறாப்புல, இந்த பையனுக்கு சம்பளத்தை சேர்த்து கொடுக்கலாம், இல்லை ப்ரமோஷன் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஃபாரின் ட்ரிப் அனுப்பலாம் நம்ம கம்பெனிலேருந்து அப்படின்னு அவங்களே சொல்வாங்க. இது உறுதியாக நடக்கும். சார், எனக்கு வந்து 2 வருஷமா 3 வருஷமா நான் வெளிநாடு போகன்ட்டு இருக்கிறேன், என்னுடைய கம்பெனியிலிருந்து நிறைய பேர்த்த அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அடுத்தவங்களுக்கு போயிட்டு இருக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லை சார். கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது போக ஒரு வியாபாரம் செய்யறக்கோ, ஒரு பிஸ்னஸ் செய்யறக்கோ,
கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை துணை சேர்த்திக்கிற அளவுக்கு, உங்களை பார்ட்னர் சேர்த்திக்கிற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க. இதற்கு முன்னாண்ட வேண்டான்னு விலக்கி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். இதில் யாரை சேர்த்திக்கலாம், யாரை சேர்த்திக்க கூடாது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம். இப்போ இந்த பீரியட்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான். ஏன் சொல்ற அப்படின்னா, வெளிநாடு போய் சம்பாரிச்சு தன்னுடைய குறிக்கோள், தன்னுடைய ஆம்பிஷன், அதை எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாய்ப்பும் மிதுன ராசிக்கே. நீங்க ஜப்பான் போனாலும் சரி, யுஎஸ்ஏ போனாலும் சரி, கனடா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, ஸ்பெயின் போனாலும் சரி, நார்வே போனாலும் சரி, இன்னும் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிக்கு நீங்க எய்ம் வச்சு போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக போக முடியும். நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க, பண்ண பிஸ்னஸ்ல நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அங்கிருந்து ஊர்ல இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, உங்க கடனை கட்டுவீங்க. இது மாதிரி சம்பவங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் 2026. அப்போ அந்த 2026 அப்படின்னா கடந்த 11 வருஷம் 12 வருஷ காலங்கள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா? இந்த 2026 இருந்து 10 வருஷம் 12 வருஷ காலங்கள் நீங்கள் உழைத்து, உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய மனசுல என்ன நினைச்சிருக்கிறீங்களோ, என்ன லட்சியங்களை நீங்க அடையாளம் நினைச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. மிதுன ராசிக்காரங்களே, உங்க முகத்துல சிரிப்பு வரணும், ஒரு தெம்பு வரணும், ஒரு தைரியம் வரணும். ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பொசிஷனை விட்டுருங்க. இப்போ வந்து தைரியமாக நீங்க வந்து உழைப்பு உழைப்பு உழைப்பு. அப்போ வந்து இந்த சமயத்துல நீங்க உழைப்பத்தான் அதிகமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த சமயத்துல உடல் பிணிப்பீடைகள், உடம்பு சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு. உங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க டாக்டர்கிட்டையும் பார்த்துக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சந்தோஷமான வாழ்க்கை. இப்போ வந்து பெண்ணை ஆண் நம்புவாங்க, ஆணை பெண் நம்புவாங்க. அந்த ஆணும் பெண்ணுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி அதன் மூலியமாக 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு. இல்லைன்னா பெண் தனியாக செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதில் நல்ல க்ரோத் கிடைக்கும், ஆண் தனியாக செய்கிறாங்கன்னா அதுலேயும் நல்ல க்ரோத் கிடைக்கும். இதன் மூலியமாக ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையிலுமே நல்ல சந்தோஷம். அப்போ அந்த மக்களை எங்கே படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல முடிவெடுப்பீங்க. அது போக உங்களை எல்லாரும் பார்த்து பொறாமைப்படுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படக்கூடிய நிலை கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு நீங்கள் உயரப் போகிறீர்கள், நீங்கள் வளரப்போகிறீர்கள், இது உறுதி. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய பதிவுகளை பார்த்துட்டு நீங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். இது போக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அந்த அம்பாள், அந்த மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாங்க. அந்த மீனாட்சி அம்மனுக்கு புதன்கிழமை நாளில் பச்சை பயிர்
தானமாக வாங்கி கொடுத்து வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய மனக்குறைகள் கண்டிப்பாக தீரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெத்தவங்களும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய காலம் எதுனா இதுதான். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 மிதுன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதியே புதன். எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானத்தின் ஒரு அடையாளங்களும் நம்ம சொல்லாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, நிதானமான செயல்பாடுகள் எப்பவுமே இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட வருடமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. 2025 போன வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் கண்டிப்பா நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு உங்க ராசியிலேயே இருந்தாரு. அந்த இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே குரு பார்க்க கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது குரு உங்க ராசியில இருக்கும் பொழுது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். எந்த ஒரு நிழல்பாடு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். பல போராட்டங்கள், பல சந்தர்ப்ப சூழ்நிலையினால கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள், கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவுகள், இது எல்லாமே நீங்க தாண்டி இந்த 2026க்கு வரப்போறீங்க. இந்த 2025 ஒரு கடந்த காலம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா கூட இருந்திருக்கலாம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற பாதைகள் செல்லக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 கட்டாயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்துல 2026 வரப்போறாரு. அப்படி வரும்போது குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சியான சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெற போறாரு. அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலமா இந்த 2026 வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானத்துல குரு இருக்கும் பொழுது சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது. சுப நிகழ்ச்சியான ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம், வண்டி வாகனங்கள், தொழில் அமைப்பு, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில ஒரு தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ அமைப்பாகவும், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு நடக்க போகுது. பொருளாதாரத்துல உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரப்போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா வேலை அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமைக்க போகுதுங்க. வங்கியில் ரெண்டாவது பார்த்தா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, வக்கீல் சம்மந்தப்பட்டவங்க, அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் உயர் பதவிகள் உங்களைய சார்ந்து இருக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள், கடன் தொல்லைகள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 2025 கடன் வாங்கி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். கடன் 2 ரூபா கடன் கட்டியிருந்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்க தான் பார்த்துருக்கோம். நம்மளால வாழ்க்கையில கடன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பா அந்த கடன் முழுமையா கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். திருமணம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் இந்த 2026 சுப நிகழ்ச்சிகளோட நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள 2025 மன கசப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த 2026 கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போது. குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்க போதுங்க. வீடு அமைப்பு யோகம் உங்களுக்கு நல்லாவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2025 வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க, பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிருக்கும். லோன் கிடைச்சிருக்காது, அக்ரிமெண்ட் போட்டு கேன்சல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கியிருப்பீங்க, அது லீகல் ஒப்பீனியன் பார்க்கும்பொழுது பல பிரச்சனைகள் தடங்கள் உங்களுக்கு வந்திருக்கும்.
ஆனால் இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு அமைப்பு என்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. இடம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு இருக்க போகுது. பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. சொந்த பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகையாக இருந்திருக்கும். அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடி வருவதற்கான வாய்ப்புகளாக கண்டிப்பாக இந்த 2026 அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் எப்பவுமே வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்விக்காரகன். எப்பவுமே மிதுனராசிக்காரங்க பொறுத்தளவில் வந்து கல்வியில் வந்து மாணவ செல்வங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்களும் நல்ல ஒரு பாதையில் வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு இருந்திருக்கும். 2025 வந்து உங்களுக்கு கல்வியில் மந்த நிலையும் தடுமாற்றங்களும் ஞாபக மறுதலும் நீங்கள் நினச்ச ஒரு கல்வி படிக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். இந்த 2026 மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எழுச்சி மிக்க ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்த கல்விக்கான ஒரு தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2025 கல்வி நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க. ஆனால் படிப்புக்கு ஏற்ற தொழிலுங்கிறது உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். ஆனால் அது ரொம்ப வருத்தப்பட்டு 2025 வேலைக்கு போயிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2026 நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கல்வியில் கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி படித்த படிப்புக்கான வேலைங்கிறது அதுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், திடீர் வெளிநாடு யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள், அதிர்ஷ்ட தொழில், உயர் பதவிகள், சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களை நாடி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம சொந்த தொழில் ஆரம்பிச்சிட்டுமே, நம்ம வந்து வேலை நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. வாகன யோகங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு வந்து வாகனம் சம்மந்தப்பட்டதில் நிறைய செலவுகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஆனால் இந்த 2026 நம்ம வந்து தொழிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான தொழிலாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதைகளை செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு ஜென்மகுரு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், மன வேதனை, உடல் உபாதைகள், வீட்டில் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டலில் செலவு விரயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். மருத்துவ செலவுகள் வந்து உங்களுக்கு இல்லாத வாழ்க்கையாக கண்டிப்பாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களாகவும் நினச்சது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த 2026 ஒரு புத்தாண்டு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. பட் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆண்டு பலனாக பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் எது இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பொது பலனும் உங்களுடைய ஜாதக பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழிகளுக்கு அமைக்கும். அதனால் ஆரம்பத்திலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பார்த்து அதனோட வழியில் நீங்கள் கண்டிப்பாக போங்க. நெகட்டிவாக தான் இருந்ததுன்னா அதுக்கான பரிகாரங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் அனுப்பிவிடுங்க. எல்லாம் உங்களுக்கு முழுமையான தெளிவான விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.